கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 11. ரதி தேவியின் புலம்பலும் பார்வதி தேவியின் காதலும். தவ ஞானிகளே, அதன் பிறகு நிகழ்ந்தவற்றைச் சொல்லுகிறேன், கேளுங்கள். யோக நிலையிலிருந்து வழுவியதை உணர்ந்த சிவபெருமான் இதற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டுமென்று நினைத்து 4 திசைகளையும் பார்த்தார். அப்போது தன் இடது பக்கத்தில் இருந்து கொண்டு மன்மதன் கரும்பு வில்லை வளைத்து காமக்கணைகள் தொடுத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டார். பார்த்ததுமே அவர் கடும் கோபம் கொண்டு, இதென்ன விந்தை! எவராலும் ஆக்கிரமிக்க முடியாத என்னை கூட துஷ்டனான மன்மதன் விட்டுவிடவில்லையே என்று சிவபெருமான் தனது திருவுளத்தில் எண்ணும் போதே அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து உயரக் கிளம்பும் ஜுவாலையோடு நெருப்பு வெளிப்பட்டது. அந்த அக்னியால் அப்பொழுதே மன்மதன் எரிந்து சாம்பலானான். மகா வலிமைசாலியும் காம வல்லவனுமான மன்மதன் மாண்டதை அறிந்ததும் தேவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள். சிவபெருமான் அந்த க்ஷணத்திலேயே அந்த இடத்தை விட்டு வேறிடஞ் சென்றார். பார்வதியும் திடமான உள்ளத்தோடு தன் ஆபரணம் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு தன் தோழியருடன் தன் தந்தையின் அரண்மனைக்குச் சென்று விட்டார். அப்போது மன்மதனின் நாயகியான ரதி தேவி கைலாசநாதரின் கடுங்கோபத்தால் தன் காதற் கணவன் எரிந்து சாம்பலானதைக் கண்டதும் துக்கம் மேலிட்டு மூச்சு முட்டி மூர்ச்சையானாள். பிறகு சுய நினைவு திரும்பியதும் ஆற்ற முடியாத துக்கத்தோடு கூச்சலிட்டு அழுதாள். ரதி தேவி அழும்போது அந்த வனமே துக்கத்தில் ஆழ்ந்தது. ஆடும் மயில்கள் ஆட்டத்தை மறந்து அயர்ந்து நின்றன. மரங்களின் கிளைகளும் இலைகளும் அசைவற்று ஒடுங்கி இருந்தன. மிருகங்கள் தங்கள் மேய்ச்சலை ஒழித்தன. வண்டுகள் தங்கள் ரீங்காரத்தை நீங்கின. தவ முனிவர்கள் எப்படி மௌனமாக இருப்பார்களோ அவர்களைப் போலவே பறவைகளும் கூட மௌனமாக இருந்தன. காற்றுகளும் கூட 10 திசைகளிலும் வீசவில்லை. இவ்வாறு சூழ்நிலைகள் முழுவதுமே சோகத்தில் ஸ்தம்பித்து போயிருக்கும் போது அசைவற்ற அந்த நிசப்தத்தில் ரதி தேவி பெரிதாக புலம்பலானாள். ஐயோ, என்ன செய்வேன்? இனி எங்கு போவேன்? என் கணவரை தேவர்கள் வீணிலேயே அழைத்து என்ன காரியம் செய்து விட்டார்கள்? ஓ நாயகனே என்று கதறி அழுது கைகளையும் கால்களையும் அடித்து கொண்டு கூந்தலையும் அறுத்தாள். பிறகு அவள் துயரத்தினூடே, உலகத்தில் சுகத்தைக் கொடுப்பவன் ஒருவனுமில்லை, துக்கத்தைக் கொடுப்பவனும் ஒருவனும் இல்லை. ஆனால் எல்லா உயிர்களும் தான் செய்த வினையை அனுபவிக்கிறது. ஆகையால் தேவர்களை குறித்து சோகிப்பதில் பயனில்லை என்றாள். ரதி தேவியின் அழுகை குரலை கேட்டதும் தேவர்கள் நெஞ்சுருகி சிவபெருமானிடம் சென்று அவரை துதித்து, உலகங்களுக்கு சுகத்தை விளைவிக்கும் சர்வேஸ்வரரான சங்கரரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும். இப்போது மன்மதன் செய்த காரியம் அவனுக்காக செய்யப்பட்ட குறும்பல்ல, துஷ்டனான தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்களின் வேண்டுகோளாலே செய்யப்பட்டது. இதில் ஐயமில்லை. எம்பெருமானே, பிறைசூடிய பெம்மானே, கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும். ஆண்டவனான நீரே கோபித்தால் அகில அண்டங்களும் இப்போதே அழிந்துவிடும். காதற் கணவனை இழந்து கதரும் தேவியின் துக்கத்தை கண்டவர்களெல்லாம் மரண மூர்ச்சைக்கு ஆளாவர்கள் போல சோகமுற்று இருக்கிறார்கள். ஆகையால் ஐயனே, ரதி தேவியின் சோகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார்கள். சிவபெருமான் மனமிளகி கூறலானார். தேவர்களே, ரதி தேவி துக்கிப்பது உண்மை. ஆயினும் எது உண்டோ அது வேறாக மாட்டாது. ருக்மணிபதியான ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகாபுரியில் வாசம் செய்து குமாரர்களை உண்டு பண்ண போகிறான். அதுவரையில்
சாம்பலான இந்த மன்மதன் சரீரம் இல்லாதவனாகவே இருக்க வேண்டும். அதன் பிறகு கிருஷ்ணன் ருக்மணியிடம் மன்மதனை உருவாக்குவான். அந்த மன்மதனுக்கு பிரத்யும்னன் என்ற பெயர் வழங்கும். அதில் சந்தேகப்பட வேண்டாம். இந்த மன்மதன் ருக்மணியிடம் மீண்டும் பிறந்தவுடனேயே இவனை சம்பரன் என்ற அசுரன் ஒருவன் கவர்ந்து தூக்கிக் கொண்டு பெருங்கடலை கடந்து தன் தலைநகருக்குச் செல்வான். அவ்வளவு காலம் வரை ரதி தேவி அவ்வசுரனது பட்டினத்தில் இருக்கட்டும். அதே நகரத்தில் அவள் மன்மதனை அடைவாள். அதன் பிறகு சம்பராசுரனை மன்மதன் யுத்தத்திலே கொன்று அவனது பொன் பொருட்களையெல்லாம் தன் நகரத்திலே கொண்டு போய் சேர்த்து தானும் தன் நாயகியுடன் துவாரகையை மீண்டும் அடைவான். இது சத்தியம் என்று அருள் புரிந்துவிட்டு தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் திருவுருவை மறைந்தார். தேவர்களும் ரதி தேவியிடம் சென்று சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை அவளிடம் எடுத்து கூறிவிட்டு தங்கள் இருப்பிடத்தை அடைந்தார்கள். ரதி தேவியும் தனக்கு சிவபெருமான் கட்டளையிட்டவாறு அந்த சம்பராசுரனின் நரகத்திற்கு போய்ச் சேர்ந்தாள். மாமுனிவர்களே, அவள் அசுரப்பட்டினத்தை அடைந்ததும் சிவபெருமானால் குறிப்பிடப்பட்ட காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். தேவர்களும் ஆ ஆ இனி என்ன நேருமோ, சிவகுமாரன் எப்போது உற்பத்தியாகி எப்போது தாரகாசுரவதம் நடைபெறுமோ என்று மிகவும் கவலையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பார்வதி தேவியும் தன் தந்தையான பர்வதராஜனின் அரண்மனையை அடைந்து மாதாவான மேனையுடன் சேர்ந்து தன் சௌந்தர்ய ரூபத்தை நிந்தித்து கொண்டிருந்தாள். தூங்கும் போதும் தண்ணீர் அருந்தும் போதும் உணவருந்தும் போதும் நடக்கும் போதும் தோழியர்களின் நடுவில் இருக்கும் போதும் சிவபெருமானையே நினைத்து ஏக்கத்தோடு வருந்திக் கொண்டிருந்தாள். இவ்வாறு துக்கத்துடன் சுகமின்றி சிவ தியானத்துடன் சிவசிவ என்று சிவநாமங்களை ஸ்மரித்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் நாரத முனிவர் புன்சிரிப்போடு வீணாகானம் இசைத்தபடி பார்வதி இருக்குமிடத்தில் வந்து சேர்ந்தார். தேவி பார்வதியும் அவரை வரவேற்று உபசரித்தாள். அப்போது சிவபெருமானை அடையும் வழி பற்றி நாரத முனிவரிடம் பார்வதி கேட்டாள். அதற்கு நாரதர் புன்முறுவல் பூத்து, ஓ தேவி, சிவபெருமானை தவத்தாலேயே அடைய வேண்டும். அவ்விதம் தவத்தாலும் அவரை அடைய முடியவில்லை என்றால் பிரம்மன் முதலிய தேவர்களாலும் அவரை அடைய முடியாது என்றார். திருச்சிற்றம்பலம்.